ஒரு நாள் 2 நாள் கூட இப்போ ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கோ இன்டர்வியூக்கோ சென்னைக்கு போறாங்கன்னா பணிபுரி மகளிர் விடுதியில் அவங்க அன்னைக்கு 2 நாள் தங்கி இருந்துட்டு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்துக்கலாம். அந்த ஒரு வசதியும் எந்த ஒரு விடுதியிலும் இல்லாத வசதியும் தமிழ்நாடு அரசு பெண்களின் நலனுக்காக வழங்கி வருகிறது. அதுபோல இதுல குழந்தையுடனும் தங்கிக் கொள்ளலாம். மற்ற இடத்துல குழந்தையோடு போய் நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து அந்த வசதியும் நம்ம அந்த குழந்தைகளுக்கும் வசதியும் பண்ணக்கூடிய வகையிலையும் நம்ம குழந்தையோடு தங்கிக் கொள்கிற வசதியும் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிதாக திருவண்ணாமலை, ஒசூர், சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் 35 கோடி மதிப்பீட்டில் இந்த ஒரு கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அதுபோல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களிலும் கட்டப்பட்டு வருகிறது புதிய கட்டிடங்கள். இந்த பட்ஜெட்லேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 இடங்கள்ல புதியதாக இந்த பணிபுரி மகளிர் விடுதி அமைக்க வேண்டும் என்று 107 கோடி ரூபாய் 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே நம்முடைய பணிபுரி மகளிர் விடுதி நிறுவனம் இந்த நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது. நம்முடைய முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள அந்த நிறுவனம் அத்துணை இதையும் நிர்வகிக்க வருகிறது. நீங்க அவங்களுக்கு என்னன்னாலும் ஆன்லைன்ல இங்க ஒரு பதிவு போட்டால் நேரே சென்னையிலேருந்து அவங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆன்லைன் புக்கிங்கும் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் சீரமைப்பு எல்லாமே போலீஸ் ஹவுசிங் மூலம், போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் மூலம் தான் எல்லாமே கட்டப்பட்டு வருகிறது, சீரமைக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து இந்த மகளிருடைய பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக இந்த பணிபுரி மகளிர் விடுதி இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 10 விடுதி மூலம் கிட்டத்தட்ட 1200 பெண்களுக்கான அந்த வசதிகள், படுக்கை வசதிகளோடு அந்த கட்டிடங்களும் உருவாக்கப்பட உள்ளது. அதே போல சிறப்பாக மாணவிகளுக்காக இப்ப இங்கிருந்து எல்லா பிள்ளைகளும் சென்னைக்கு படிக்க போறாங்க. மாணவிகள் தங்குவதற்காக ஒரு சிறப்பு விடுதி சென்னை பகுதியிலே, சென்னை மாநகரத்தில் அமைக்கப்பட உள்ளது. அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு தந்துள்ளார்கள். இவ்வாறு நம்முடைய பெண்களுடைய நலன், குழந்தைகளின் நலன் மீது அதிக கவனம் செலுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த பெண்களின் பணிபுரியும் பெண்களுடைய பாதுகாப்பிலும், ஏனென்றால் அதிக பணிபுரியும் பெண்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பிற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்.